ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக கருதுச்சு. இந்த நாயை கொண்டே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல. ஏன்னா கடிக்கிறது யார் வேணாலும் கடிக்கிறது. என்ன மட்டும் அது கடிக்கவே இல்லை, என்ன மட்டும் அது நம்பியாவே எனக்கு புரியவே இல்லை. இப்போ என்னன்னா மொத்த ஊரு சேர்ந்துட்டு என் மேலே ஒரு கோரிக்கைன்றது நிர்பந்தம். நாங்கள் வந்து வெளி பாசாங்க தருவோம், அது நீ கொடுத்ததான் சாப்பிடும், ஆனால் நீ தான் கொடுக்கணும். இப்போ வந்து இட்லியில வச்சு அதுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே பயமா பதட்டமா நான் தான் கொடுத்த ஆகணும். ஏன்னா நான் யாரும் கிட்ட போக முடியாது. ஊரு மொத்தமா சேர்ந்து ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க. ஒரு பரபரப்பா இருந்து இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா அலர்ட் ஆகுது கூட. எனக்கு இது ஏன்னு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, வெளிவாசனம் சாப்பிட்டுச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழைச்சிடணும், அதனால தண்ணி குடிக்க விடாம போது ஊருக்குள்ள எங்கெல்லாம் பொதுவா நடக்கிற தண்ணி தண்ணி எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்ட கையில கட்டையோட நீங்க பொதுமக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. இப்போ இது யதார்த்தமா என்ன பார்க்க வருது. இப்போ இந்த இட்லி நான் கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கணும், வேற வழி இல்லை, கொடுத்தேன், சாப்பிட்டுச்சு. இப்போ என்னன்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, நீயும் விட முடியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வையோடு பார்த்துட்டு என்னால் அதை கடத்தவே முடியல. நான் கொஞ்சம் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துக்கும் ஏமாத்தி தப்பிச்சு ஓடிட்டான். ஊருக்கு வெளியில ஊத்துன்னு ஒரு குட்டை இருக்கு, அந்த குட்டையில போய் தண்ணி தப்பிச்சுட்டான். இப்போ ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராக தான் நிற்குது. ஆனா எனக்கு என்னன்னா அதோட என் கையால திரும்பவும் அந்த அப்ளிகேஷனே வந்தாங்க. வீட்டுல எல்லாம் வர எனக்கு தெரியும், அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியும். எனக்கு தெரியாது இது தண்ணி கொடுத்தா பார்த்துக்கணும், இதெல்லாம் எவ்வளவு திட்டம் முடிஞ்சு நீ கொடுத்து வச்சிருக்கேன்னா எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்க சொன்னாங்க, நான் தான் கொடுத்து ஆகணுன்ற இடத்துல வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பேச மாட்டாங்க. எல்லாம் பண்ணக்கூடாது, பெரிய பாவம் அப்படின்னு நான் பண்ணல. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊர் ஒண்ணு திறந்து எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில தூக்கில வைக்கிறாங்க. ஊர்ல வந்து மாட்டு வண்டியை தூக்கில வைக்கிறாங்க. அது கூட எனக்கு விளக்கமா சாதாரணமா மாட்டு வண்டியில சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க. அந்த மோக்கால் மாடு கட்டுறாங்க, கட்டி வச்சுருவாங்க. அப்புறமா பின்பக்கமா இருந்து வண்டியை வாடிடும், மோக்கால அது துடி துடிச்சு. இப்ப என்னன்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம், ஒரு விருநாய் கடி வந்து எல்லாரும் காப்பாற்றணும் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில யார் பக்கம் நிற்கிறது எனக்கு அப்பவே தெரியாது.